நம்ம ஒரு சிலரை வந்து என்ன சொல்லி திட்டுவோம், எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, கல் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவோம். திட்டு அம்மாச்சி திட்டிருப்பாங்க. என்ன சொன்னாலும் என்னடா கல் மாதிரியே இருக்கீங்கன்னு. ஒரு சிலர் என்ன சொன்னாலும் இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு அசையவே மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அசையவே மாட்டா ஒரு சிலர். இதுக்கு அம்மா என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, இந்த கல்லுன்னு சொல்லி உதாரணம் சொல்றதுனால, இந்த கல் அசரா ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகாத நகராதனாலே இந்த கல்லை வச்சு வீடோ கோயிலோ கோபுரமோ கட்டுறோமா. இது நகரும் அப்படின்னா நம்ம அதை வச்சு செய்ய முடியாது. இந்த கல் இன்னொரு இடத்துக்கு போகும் அப்படின்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. இது எங்கேயுமே அசையாது. இந்த கல்லை கொண்டு நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு போனாலும் அந்த கல் அந்த இடத்துலயே இருக்கும். வேறு இடத்துக்கு போயிடுச்சா? இப்போ மழையெல்லாம் பார்க்குறோம், பிறந்ததுலேருந்து பார்க்குறோம், அந்த மழை அதே இடத்துல இருக்குது. எங்கேயாச்சும் நகர்ந்துச்சா? அதே கடலில் இருக்க தண்ணி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறி போயிட்டு இருக்குது. கல் ஒன்றுதே நகராது. எங்கேயாச்சும் கல் நகர்ந்து வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல் எடுத்துக்கிட்டு வைங்க. இந்த மலை இத்தனை வருஷமாக இருக்குது. நம்ம வேட்டைப்பட்டி மலை, கோணமலை, கோட்டை மலை எல்லாம் நம்ம பிறந்ததுலேருந்து பார்க்குறோமே, அதே இடத்துல இருக்குது. எங்கேயாச்சும் நகர்ந்து போச்சா? அது சிலர் வந்து சொல்கிறது கல் மாதிரியே சொன்ன இடத்துல இருக்கிறீங்களே அப்படின்னு. அவங்க வந்து எப்படின்னா வைராக்கியம். ஒரு சில பிள்ளைகிட்ட சொல்கிறேன், அது நினச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிங்க. அப்படிப்பட்ட பிள்ளைதே ஒரு இடத்த விட்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம அதே இடத்துல இருக்கிற பிள்ளைய. அதில் வந்து மனசில் ஒரு வைராக்கியம் இருக்கும், அதில் ஒரு சிந்தனையில் இருக்குங்க. அதுவே அதில் நம்ம வேலையை வாங்க முடியாது. அது என்ன நினைக்குதுகளோ அதை மட்டும்தான் செய்யுங்க. நீ 100 தடவை சொன்னாலும் அதில் நகர்த்தவே முடியாது அந்த இடத்த விட்டு. அப்படிப்பட்ட பிள்ளைய ரொம்ப வைராக்கியமாக இருக்குங்க. அவங்க அப்படியே வைராக்கியம் வந்து அதே வைராக்கியமாக இருப்பாங்க. சரியா? நம்ம கத்தி கத்தி சொன்னாலும் ஒரு இடத்துல கல் மாற்றி இருக்குங்க. அதுக்கு வைராக்கியம் ரொம்ப இருக்கும். சொல்லி திட்டுவான், ரொம்ப நீ வைராக்கியம் பிடிச்சவனா இருக்க, வைராக்கியம் பிடிச்சவளையா இருக்க அப்படின்னு. இந்த கல் மாதிரி இருக்குன்னு சொல்லி திட்டுறீங்களே, அதுக்கெல்லாம் வைராக்கியம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. அதனாலே அவளை நம்ம வந்து கல் மாதிரி இருக்கணும்னு சொல்லி திட்டுறோமா. என்ன அவர் ஆத்தா அப்படி பார்த்துட்டு இருக்காரா? அம்மாச்சி கிட்டாங்களே. அதனால கல் அசையாதனாலே நம்ம கல்லை வச்சு கட்டடம் கட்டுறோம். எது அசையும் எது அசையாதுன்னு தெரியும். ஒரு இடத்துல இருந்து எது நகரும் எது நகராதுன்னு தெரியும். நகரன்னு விதி இருந்தால் அது நகர்ந்து போயிடுமா ஒரு இடத்த விட்டு மறு இடத்துக்கு. நகரவே நகராது, இது இந்த இடத்துலவே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனை, நம்ம மனசு நம்ம மாற்றத்தை கொடுக்கணும். இந்த நிலை மாறணும்னு நம்ம நினைக்கணும். அப்போத்தே எல்லாமே நகர்ந்து போகும். ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போக முடியும். ஒரே இடத்துல கல் மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தோம்னா எதுவும் நகராது. இன்றைக்கி இந்த இடத்துல இருக்காமா, நாளைக்கு அடுத்த இடத்துல இருக்கணும்னு நம்ம மனசும் புத்தியும் சொல்லணும். அப்போதே நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதனால் இந்த தாய்கிட்ட எல்லாருமே வந்து என்ன கேட்குறீங்கன்னா, அடுத்தடுத்து எங்கள் நிலமை வந்து இன்றைக்கி கஷ்டப்படுறோமா, நாளைக்கு ஒரு படி முன்னுக்கு வரணும், எங்கள் வாழ்க்கை முன்னோக்கிட்டே தான் போகணும்னு கேளுங்க. ஒரே இடத்துல கல் மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஏத்தா அப்படி இருக்க, நாங்கள் ஒரே இடத்துல கல் மாதிரி இருக்கவே கேட்குறோம். இல்லை, அதுதான் ஆத்தாட கதையை சொல்லுது. அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆத்தாட்ட எல்லோரும் வேண்டிங்க. இந்த இடத்த விட்டு அடுத்தடுத்து நாங்கள் போகணும். கல் மாதிரி ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கை வந்து பிடிச்சி வச்ச கல் மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அடுத்த நிலைமைக்கு நாங்கள் போகணும். இந்த நிலையை எங்களுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அம்மாட்ட வேண்டிக்கங்க. சரியா?